கற்றலை இனிமை சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நாம் இந்த பகுதியில் நமது பூமி பாடத்தில் சமூகவியலில் உள்ள நமது பூமி பாடத்தில் உலக பூமி தினம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உலக பூமி தினம் அது என்னைக்கு கொண்டாடப்படுதுன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள் கொண்டாடப்படுது. இப்போ இந்த வருஷம் 2020 50வது உலக புவி நாள் கொண்டாடப்பட்டது. இந்த உலக பூமி தினத்தை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த உலக உயிரினங்களை காப்பாற்றுவதற்கு பூமியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு. இந்த பூமி பூமியின் மேலே நிறைய உயிரினங்கள் வாழ்கிறாங்க. மனிதர்கள் வாழ்கிறாங்க, விலங்குகள் வாழுது, பறவைகள் வாழுது, மரம் செடி புல் பூண்டு சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே நிறைய உயிரினங்களுக்கு இந்த பூமி அடைக்கலம் தந்து நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பூமியை பாதுகாக்கணுங்கிற வகையில் தான் இந்த பூமி தினம் கொண்டாடப்படுது. இது எப்படி கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 1969ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டா பார்பரா அப்படின்னு ஒரு நகரம். அந்த நகரை ஒட்டிய கடல் பகுதியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்க வரலாற்றின் மிகப்பெரிய கொடூர நிகழ்வு. இந்த நிகழ்வின் காரணமாக கடலில் பூரா எண்ணெய் கசிஞ்சா எப்படி இருக்கும்? கடல் தண்ணி பாழாக போயிரும்ல. அப்போ அங்கே நிறைய உயிர்கள் வாழும். அப்படி அது பூமிக்கும் கேடு. அதனால் அந்த ஒரு பயங்கரமான நிகழ்வின் தாக்கமாகத்தான் 1970ஆம் ஆண்டிலிருந்து அமெரிக்க மக்கள் ஒன்றிணைந்து சுகாதாரமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வேண்டுமென கடலோரமாகவே அந்த கடற்கரையோரமாகவே ஊர்வலம் சென்றனர். அந்த ஆண்டிலிருந்து உலக பூமி தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பூமியோட பாதுகாப்பை யார் தான் உறுதி செய்யணும்? நாம் தான் உறுதி செய்யணும். இது இந்த பூமியின் பாதுகாப்பை மனிதர்களாகிய நாம் தான் உறுதி செய்ய வேண்டுமென ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. அதனால் 1970ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22ஆம் நாள் உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதோட நோக்கம் பூமியை பாதுகாப்பது. யார் பாதுகாக்கணும்? நாம் தான் பாதுகாக்கணும். இது யார் வலியுறுத்திக்கிட்டு வரா? ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்திக்கிட்டு வராங்க. பூமி எப்படியெல்லாம் பாழா போகுதுப்பா? வேதியியல் உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதனால் பூமி பாழாக போகுது. தொழிற்சாலை கழிவுகள் பூமியில் நிறையா ஊற்றப்படுது. அதன் மூலமாக நிலம் மாசுபடுது. அப்புறம் இப்போ ரொம்ப நம்ம என்ன செய்கிறோம்? பாலித்தீன் பைகளை பயன்படுத்துகிறோம். அந்த பாலித்தீன் பைகள் போய் என்ன செய்யுது? பூமியில் அப்படியே நிலத்தின் மேலே அப்படியே படிஞ்சு இருந்துக்கிடுது. அது மக்காமல் என்ன செய்யுது? மண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டு மழை நீர் நிலத்துக்குள்ளே போகாதபடி என்ன செய்யுது? அதை அடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே எல்லா இடத்துலையுமே பாலித்தீன் கவர், எங்கே பார்த்தாலும் பாலித்தீன் கவர். அது மக்கவே மக்காது. மக்காட்டி என்ன செய்யும்? அதுக்கு அடியில் தண்ணி போகாது. தண்ணி போகாட்டி என்ன செய்யும்? பூமியோட வளங்கள்லாம் என்ன செய்யும்? பூமி வறட்சியாக போயிரும்ல. வறட்சியாக போனால் அது அதில் வளம் இல்லாமல் போயிடும் கொஞ்ச நாளில். பாலித்தீன் பைகள் பூமியை ரொம்ப பாழாக்குது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க? என்னது பாழாக்குது பூமியை? ஃபஸ்ட்டு உரம் பார்த்தாச்சு. வேதியியல் மருந்து, பூச்சிக்கொல்லிகள், செயற்கை உரங்கள், தொழிற்சாலை கழிவுகள், பாலித்தீன் பிளாஸ்டிக் பைகள், இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நிலம் பாழாக்கப்படுது. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க? மண்ணை பூரா அள்ளிடுறாங்க. நிறைய என்ன செய்கிறாங்க? வீடு கட்டுறதுக்கு, கட்டடங்கள் கட்டுவதற்குன்னு என்ன செய்கிறாங்க? பூமியில் உள்ள காட்டு பகுதியில் உள்ள மண்ணை பூரா அள்ளிடுறாங்க. மேலே இருக்க மண்ணுகள் தான் நல்லா சத்துள்ள மண்ணாக இருக்கும். அப்படி இருக்க மண்ணை பூரா அள்ளி வீடு கட்டுறதுக்கு, கட்டடம் கட்டுறதுக்கு, ஃபேக்ட்ரி கட்டுறதுக்குன்னு வச்சுட்டாங்கன்னா அப்போ மண் வளம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிரும். அந்த வகையிலையும் நிலம் பாழாக்கப்படுது. அதுக்கடுத்து என்ன செய்யுது? மரத்தை பூரா வெட்டிடுறது. பூரா பிளாக் போட்டு காடுகளை பூரா என்ன செஞ்சிடுறது?
பிளாட் போட்டு வீடுகளுக்காக வேண்டி வித்துடுறாங்க. அந்த பிளாட்டில் அங்கே இருக்க மரங்கள் பூரா என்ன செய்யுது, வெட்டப்படுது. வெட்டப்பட்ட உடனே அந்த இடம் வந்து அப்படியே பாழா போயிடுது. மழை பெஞ்சால் தண்ணி கீழே பூமிக்கடியில் போகும். இப்படி கட்டடமாக கட்டி வச்சுட்டா மண் தரையே இருக்காதுல்ல. மண் தரை இல்லாட்டாலுமே என்ன செய்யாது, தண்ணியை பூமி உரியாது. அதன் மூலமாகவும் பூமி வந்து பாழாக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அளவுக்கு அதிகமான பொருட்களை பயன்படுத்துகிறோம். தேவைக்கு அதிகமான பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி தேவைக்கு அதிகமான பொருட்களை பயன்படுத்தும் போது எது அதிகமாக சேர்ந்துருக்கு, குப்பைகள் அதிகமாக சேருது. அப்படி குப்பை அதிகமாக சேரும் பொழுது என்ன செய்யணும், கண்ட இடத்துல குப்பையை கொட்டிடுறோம். சுத்தமாக வைத்து கொள்ள முடியலை. எதை, நிலத்தையேவும் வீட்டிலேருந்து குப்பையை பூரா போய் என்ன செஞ்சிடறோம், ரோட்டில் தானே போட்டுடுறோம். அது அங்கங்கே கிடந்து அப்படியும் நிலம் வந்து என்ன செஞ்சிருது, பாழா போயிடுது. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம், குப்பைகளை கொட்டும் பொழுது அதை மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரித்து கொட்ட மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி பிரித்து கொட்டினோம்னா அது வந்து அந்த குப்பைகளை சேகரித்து கொண்டு போய் அதை பிரித்து அதை எரிக்கிறவங்களுக்கு நல்லா பயன்படும். மக்காத குப்பையை என்ன செஞ்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. மக்கிற குப்பையை குப்பை கிடங்கில் போட்டுருவாங்க. அப்படி இல்லாதனால அந்த குப்பை தனியாக கிடந்து அதுவும் ஒன்று செய்து நிலத்தை பாழாக்குது. அப்புறம் மரம் வளர்க்காமல் இருக்கும். மரம் நிறைய குறையிறதுனால மண் அரிப்பு வந்துடுது. மரம் இருந்தால் மரத்துலேருந்து நல்லா வேர்கள் போகும் மண்ணுக்கு போனால் மழை பெஞ்சாலோ தண்ணி ஓடி வந்தாலோ என்ன செய்யாது, மண் அரிக்காமல் இருக்கும். நம்ம மரங்கள் வளர்க்குறத குறைச்சதுனால நிலத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு அந்த வகையில் நிலம் என்ன செய்யுது, பாழாக்கப்படுது. காடுகளை அழிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் நம்ம வந்து பூமியை நமது தாயாக நினைக்காம கண்டமேனிக்கு நம்ம வசதிகளுக்கு ஏற்ப மனம் போன போக்கில் என்ன செஞ்சிட்ருக்கோம், பாழாக்கிட்டு இருக்கோம். அதனால் பூமி வந்து மிகவும் பாதிக்கப்படுது. இப்படி பாதிக்கப்படுற பூமி பாதிக்கப்படக்கூடாது, அதை பாதுகாக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிட்டு இருக்கோம், உலக பூமி தினம் கொண்டாடுறோம். சரியா? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடுவோமா, என்னன்னு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூமியை பாதுகாக்கிறதுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து ஒவ்வொரு மரங்களை நட்டு நம்ம வளர்க்கணும். இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது. சரியா? தேங்க்யூ சில்ட்ரன்.